அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில துலாம் ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் வாழ பிறந்தவர்கள், சுக்கிரனோட ஆட்சி வீடு துலாம் என்பது. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் 12ஆம் தேதி வரலும், அக்டோபர் 12ஆம் தேதி வரலும் ஆட்சி பெற்று இருக்கிறார். அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரனால நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லக்ஸுரிஸாவே செலவு பண்ண போறீங்க, லக்ஸுரிஸாவே வாழ போறீங்க, டிராவல் பண்ணுவீங்க, சிறுதூர பயணங்கள் போவீங்க, நண்பர்களோட சிறுதூர பயணம் போகலாம், அல்லது நண்பர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும். அதே போல எதிர்பாலினுடைய நட்பு அல்லது காதல் போன்றவை கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தோற்ற பொழிவு நல்லா இருக்கும், கம்பீரமானவர்களாக இருப்பாங்க, எதுலையுமே பெருசா அழட்டிக்க மாட்டாங்க, எதுலையும் சாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இறை வழிபாட்டிலையும் அக்கறை செலுத்தக்கூடியவர்கள். அதே போல நீதி நேர்மையாகவும் இருப்பாங்க. பண விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க. ஒரு பொருளை கொடுக்குறோம் வாங்குறோம்னாக்க எக்ஸாக்டா என்ன கொடுத்தாங்களோ அதை கரெக்டா கொடுப்பாங்க. கணக்கு பார்க்கக்கூடியவர்களாகவும் கொஞ்சம் இருப்பாங்க. அதாவது இந்த வீட்டில் சனி உச்சமடைகிறதுனால கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க, நேர்மையை தவறாதவர்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்னலாம் செய்யலாம், எதையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் எந்த விஷயத்துல என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த உடல்நலத்துல தொந்தரவுகள், எதிர்ப்புகள், குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன், சக பணியாளர்களாலேயே உங்களுக்கு சில எதிர்ப்புகள், தேவையில்லாம உங்களை போட்டு கொடுத்து மேலதிகாரிகளோட சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்கள்ல இடமாற்ற சிந்தனையோடு இருந்திருப்பீங்க. அல்லது ஒரு மேலதிகாரிலிருந்து ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வந்திருக்கும், வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ற கூட எண்ணம் வந்திருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது ஒரு இடமாற்றத்துக்கான சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதி வரல தாங்க இந்த பிரச்சனை எல்லாம். விபரீத ராஜயோகம், 6 குடியவன் 8ஆம் பாவகத்துல குரு பகவான் வக்ரம் பெற போகிறார். அப்படி வக்ரம் பெறது ஒரு வகையில உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுதுன்னு அர்த்தம். மேலும் உங்கள் ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெறாரு. துலாமிலேயே ஆட்சி பெறது நடை உடை பாவனைகளை மாத்துவீங்க, தோற்ற பொலிவில் அக்கறை காட்டுவீங்க, மற்றவங்க முன்னாடி பளிச்சுன்னு தெரிவிங்க, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, எதிலும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஏற்கனவே இருந்த கவலைகளை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சுத்தி இருக்கும். அதனால மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, மனசுல அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா அவன் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். பணம் தானா வரும், வெற்றியும் தானா வரும். உங்களை எதிர்த்த சக பணியாளர்களாகட்டும் அல்லது மேலதிகாரிகளாகட்டும் அவங்களே உங்களை கூப்பிட்டு பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அல்லது வேலை தொழிலில் இருந்து வந்த இடைஞ்சல்களும் இழுபறிகளும் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட சக போட்டியாளர்களால அல்லது பக்காக்கம் வச்சிருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களால உங்களுக்கு பிரச்சனைகள், கண்திஷ்டி, போட்டி, பொறாம, அதுல முன்னேறதுல கஷ்டங்கள், பணம் சம்பாரி 4 காசு கொண்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிடுது இல்லையா, அதெல்லாம் நீங்க வெற்றியடைய போறீங்க. போட்டி பொறாமைக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்பட போறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, பணமும் வரும். 2க்குரியவன் செவ்வாய். இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. ஸோ 9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கும் போது கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதன் மூலம் பணம் வருமானமும் கண்டிப்பாக வரும். தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. மேலும் ஹார்ட் ஒர்க்கால பணமும் வரும். அது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சரி அல்லது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி, உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல மதிப்பு ஏற்படும். இந்த லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 12ஆம் பாவகத்துல அக்டோபர் 18ஆம் தேதி வரலும் இருக்கிறாரு. மேலும் 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி உச்சம் பெற்று அக்டோபர் 10 வரலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருப்பாரு. கேதுவும் 12ஆம் பாவகத்துல தான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னாக்க ஏன்னா விரயங்கள் அதிகமாகும், எல்லாமே சுப விரயங்கள் தான். லாபங்கள் வர லாபம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கையை விட்டு போற மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கும். 2க்குடியவனும் பகை வீட்டில் இருக்கிறதுனால கையில பொருளாதாரம் தங்காது. பண விஷயத்துல தட்டுப்பாடுகளும் சில பேருக்கு வரும். அதனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல கொஞ்சம் தூக்கத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடல்நல விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் போற மாதிரி இருக்கும்.
மூட்டு வலி, கை கால் வலி, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், பிரச்சனைகள், பாதங்கள்ல வலி, இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கணும். கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யறது நல்லது. தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில விழித்திருந்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை மிக அதிகமாகவே ஏற்படும். அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதனால தூக்கம் இல்லாம கொஞ்சம் உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்களும் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க புதனும் ஆட்சி உச்சம் பெறுறது பாத்தீங்கன்னாக்க பண விரயமாகும். சொத்துக்கள் சம்பந்தமான விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படும். குறிப்பா வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு மாற்றம், வாகனத்துல செலவு, இந்த மாதிரியான செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் 5ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் வக்ரம் பெற்று 5ஆம் பாவகத்தில் இருக்காரு. மேக்சிமம் பிள்ளைகள் தொடர்பாக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னாக்க வரன்கள் செட் ஆகும், திருமணமே கூட ஆகும். அதற்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு கல்வி கட்டணம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகள் தொடர்பாக சில பேருக்கு கவலைகளும் அல்லது அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் கூட சில பேருக்கு ஏற்படும். உங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் 6 குடியவன் 8ஆம் பாவகத்துல வக்கரமா வர்றதுனால வேலையில இடமாற்றம் செய்யறீங்க அப்படின்னாக்க சரியான வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சான்ஸ் நான் இழந்துட்டேன், இருக்கிற வேலையை விட்டுட்டேன், நான் புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய்யுங்க. அது ஒரு இடமாற்றத்தோடு கிடைக்கும். உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில் ஊதிய உயர்வோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்கள் அல்லது ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு கூட ஒரு இடமாற்ற செய்தி வரும். அது உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கும். அதுக்காக நீங்க மூவ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதே போல இருக்கக்கூடிய இடத்திலே கூட உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்பட்டு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். ஸோ வேலை விஷயமா எந்த பிரச்சனையும் கிடையாது. பணம் வரும். ஆனாலும் அதற்கு ஈக்குவலா செலவுகளும் விரயங்களும் நிறையவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரலாம். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் 9ஆம் பாவகத்தில் இருக்கும் போது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். பொதுவாகவே உறவுகளுடைய நடவடிக்கைகளால கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளாவீங்க. சகோதர சகோதரிகளோட இருந்து வந்த கசப்புக்கள் தீரும். குறிப்பா 9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. அல்லது அவருக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு பிரச்சனை எல்லாம் வராது. சப்போஸ் டிவோர்ஸ் கேஸ் இருக்கு, வழக்குகள்ல போயிருக்கீங்கன்னாக்க அது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில இந்த கலசர தோஷமோ தாரதோஷமோ இருந்து அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வழக்கு டிவோர்ஸ் போற அளவுக்கு போகும். மற்றபடி ஒரே வீட்டுல குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதே போல இந்த நேரத்துல வாழ்க்கை துணைவிற்கு சில பிரச்சனைகளும் இருக்கும். பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், அல்லது அவருக்கே ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு மனதளவில் சில பாதிப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு, நீண்ட நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்குனாக்க இனிமேல் இந்த குரு வக்கர காலத்துல வரன்கள் வரும், திருமணமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலத்துல கடனை கட்டி மாளல பிரச்சனையாவே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. சில பேர் பழைய கடனை கட்டுவீங்க. ஆனாலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறதுனால மேக்சிமம் தொலைதூர பயணங்கள் சாத்தியம் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தாய்நாட்டிற்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது இங்க இருக்கிறவங்களுக்கே கூட ஒரு நீண்ட தூர பயணமோ அல்லது சிறு தூர பயணமோ ஏற்படும். அதே போல ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே காட்டுவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அதே சமயத்துல இந்த சனி 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கிறதுனால உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதுல கவனம் செலுத்தீங்க. இந்த 6ஆம் பாவகத்துல ராகு பகவான், ராசிக்கு 12ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதும் ஒரு வகையில நல்லது. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசு பணிக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்திலையும் அரசு பணி போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல அரசு பணிக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. முயற்சி பண்ணலாம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்த வேலை விஷயமா இருந்து வந்த கடுமையான கெடுபிடிகள், பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஒரு நிம்மதியா இருக்க போறீங்க. அதே போல சகோதர வகையில் இருந்து வந்த உறவு நிலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதுலயும் மகிழ்ச்சி அடைய போறீங்க. ஆனாலும் சில உறவுகள், தாய்வழி உறவுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வகையில இருக்கக்கூடிய உறவுகளால ஏதோ ஒரு வகையில நீங்க மன வருத்தங்கள் அடையக்கூடிய மாதமாகவும் இது இருக்கு. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைக்குள் சில கருத்து வேறுபாடு, கான்ட்ரவர்ஷியெல்லாம் வந்து போகும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, வேலையில ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வேலையில இடமாற்றங்கள் அடையிறது போன்றவையெல்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் ரீதியாக பெரிய நன்மைகள் உண்டு, மாற்றங்கள் உண்டு.
நன்மைகள் உண்டு. திருமண வாழ்க்கையில மட்டும்தான் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில கான்ட்ரவர்சியல் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டு இருக்கும், சில பேர் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்களில். அதே போல விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையருடன் கருத்து வேறுபாடோ அல்லது அவருக்கே கூட உடல்நல பாதிப்போ இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு, தொழில் ரீதியாகவும் கடன் பிரச்சனையுடைய அழுத்தங்கள்லாம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம பெரிய அளவுக்கு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில சமாளித்து கொண்டு இருக்கக்கூடிய மாதம் தான். வருமானம் வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள், சிறுதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நிதி சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், பேங்கிங்ல இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், காமர்ஸ், இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஆசிரியர் பணி, அதே போல கட்டுமான பொருட்கள் விற்பனை, கட்டிடவியல், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு சூரியன் அக்டோபர் 18ஆம் தேதி வந்துருவாரு. அதே போல அக்டோபர் 10ஆம் தேதி புதன் உங்க ராசிலேயே இருப்பாரு. மேலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறாரு அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து. இந்த அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருந்து குரு பார்வையில் இருப்பார். மேலும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தன் வீட்டையே சுக்கிரன் பார்க்கும்போது இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் கூட வரும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் அல்லது புதிய கமிஷன் மூலம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க போனஸோ அல்லது ஒரு கமிஷனோ ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். அது சுப விரயமாக செய்ய போறீங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தை குருவை பார்க்கும்போது பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனால் திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பணம் வர்ற அளவுக்கு செலவுகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படுத்தும். ராசிலேயே சூரியன் புதன் சேர்க்கை, புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. ஆனாலும் கொஞ்சம் கோபம், டென்ஷனோட செயல்படுவீங்க, கொஞ்சம் பதற்றத்தோடு இருப்பீங்க. இந்த உறவுகளால டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உறவுகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மற்றபடி சிறப்பு தான். ராசிலேயே சூரியன் நீசம் பெற்று இருக்கிறதுனால லாப நோக்கோடு செயல்படுவீங்க. ஆனா எதுலேயும் ஒரு எரிச்சல் இருக்கும். கண் தொடர்பான சில பிரச்சனைகள் உங்களுக்கு சில பேருக்கு போகும். அதே போல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் பதட்டப்படாம டென்ஷன் இல்லாம இருந்தீங்கன்னாக்க உடல்நலமும் பாதிக்காது. மேலும் சூரியன் லாபஸ்தானாதிபதி ராசிலேயே இருக்கிறதுனால லாப நோக்கோடு செயல்பட்டு எதுலையும் ஒரு புத்திசாலித்தனமா செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. ஏன்னா புதனும் ராசியில தான் இருக்காரு. ஸோ அப்போ தந்தை வழி ஆதரவு, தந்தை வழி சப்போர்ட்லாம் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு கிடைக்கும். ஆனால் தந்தைக்கு உடலான பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த 7 செவ்வாய் 9ல் இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஏன்னா அங்கே பகை வீடு. அதனால வாழ்க்கை துணை ஒரு வகையில் பெரிய முடிவுகள்லாம் எடுக்காம, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய முடிவுகளுக்கெல்லாம் போகாம கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே, ஆட்டோமேட்டிக்காவே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபடலாம் தீர்ந்து போயிடும். பிரச்சனை இருக்காது பெரிதாக. தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுங்க, ரெஸ்ட் எடுங்க. மன அமைதிக்காக இந்த மாதத்தை கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வேலை விஷயமா இருந்து வந்த எதிர்ப்பு பிரச்சனைகள் நீங்கும். புதிய வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு, திடீர்னு வருமானம்லாம் வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு திடீர் வருமானத்தை எல்லாம் கொடுப்பாரு. நஷ்டங்கள் ஓரளவு குறையும். சுப விரயங்கள் தான் பண்ண போறீங்க. இதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாசிட்டிவான விஷயம்தான். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பா சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் திருப்பதி கூட போயிட்டு வரலாம். பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும், மாற்றங்கள் பிறக்கும். அதே போல சக்கரத்தாழ்வாரை வீட்டிலேயே வச்சு கூட சுக்கிர காயத்ரி மந்திரம் வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல ஒரு 6 முறை சொல்லி சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். பணவரவு ஏற்படும். கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.